நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கின கதை போய் இப்போ ரஷ்யன்ஸ் நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதுதான் பிரம்மோஸ். இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றி நம்ம பல தடவை வீடியோக்களில் பேசியிருப்போம். ஆனால் இன்னைக்கான வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பேசாத சில முக்கியமான விஷயங்களை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட சேர்பர்சன், அதாவது இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற சேர்பர்சன், இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை டீகோட் பண்ண போகிறோம். இது ஒரு புதிய வீடியோவாக தான் இருக்கும், என்னதான் நம்ம பிரம்மோஸ் இதுக்கு முன்னாடி பேசினாலும். அண்ட் இந்த வீடியோவோட கடைசியில் ஏன் ரஷ்யா இந்த ஏவுகணைகளை வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1983. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டேங்க் மிசைலில் ஆரம்பித்து அக்னி ஏவுகணை வரைக்கும் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அப்படி உருவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த குழுவை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி தான் இதை 1983 ஆரம்பிக்கிறாங்க. இதை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இங்கே ஏவுகணைகளை உருவாக்குறதுக்கு சில டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. அதாவது அந்த டைமில் சுப்பீரியரான ஏவுகணைகள் வச்சிருக்கிற ஒரு நாட்டோட சில உதவிகள் நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஏவுகணைகள் சிறந்த ஏவுகணைகளாக இருக்கும்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரஷ்யாவுக்கு போகிறோம். ரஷ்யாவுக்கு போய் அவங்கக்கிட்ட டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கேட்குறோம். அவங்க மூலமாக நம்ம பல ஏவுகணைகளை எஃபிஷியண்ட்டாக மாற்றுறோம். ஸோ 1993 வருஷம் அதில் ஒரு ப்ரோக்ராமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமும் அட்டுல் ரானே, அதாவது இப்போது பிரம்மோஸோட சீஃபாக இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ரஷ்யாவுக்கு போகிறாங்க. ரஷ்யாவுக்கு போய் ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஏவுகணை இருக்குல்ல, அந்த ஏவுகணைக்கு தேவைப்படக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது யதார்த்தமாக ரஷ்யன் என்ஜினியர்ஸ் ஓரமாக கிடக்கிற ஒரு பொருளை காட்டுறாங்க. இது ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட என்ஜின் கோர். இந்த என்ஜின் கோரை வச்சு ஏற்கனவே நாங்கள் P800 ஓனிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மிசைலை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஏன் இதை பயன்படுத்தி ஒரு மிசைல் ப்ரோக்ராமை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த என்ஜினியர்ஸ் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஹிண்ட்டுக்கு அப்புறமா சரியாக 5 வருஷத்துக்கு கழிச்சு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உருவாக்கப்படுது. அதாவது 1998 வருஷம். இந்த பிரம்மோஸ்ன்றது 2 கவர்மெண்ட்டும் இணைந்து உருவாக்குன ஒரு மிசைல் ப்ரோக்ராம். இதுக்கு கீழே ஏற்கனவே நான் சொன்ன அந்த கோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ஜின் கோரை பேஸாக வச்சு ஒரு ஏவுகணையை 2001 வருஷம் உருவாக்கி முடித்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் உலகத்தில் இவ்வளோ ஸ்பீடாக ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ப்ரோக்ராமை யாருமே முடித்தது கிடையாது. பிரம்மோஸ் ஏவுகணை மட்டும் ஸ்பீடு கிடையாதுங்க, அந்த டைமில் இந்த ப்ரோக்ராமை முடிச்சு காட்டினதுமே அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு காட்டியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக அட்டுல் ரானே அவர்கள் சொன்னது என்னென்னா, இதுக்கான டெக்னாலஜிஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்டாக இருந்துச்சு, இதுக்கு ரஷ்யன்ஸோட உதவின்னு சொல்கிறது இருந்ததுனால நம்மளால் இதை சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சு. பட் P800 ஓனிக்ஸ்ன்றதை ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி அதுலேருந்து நாங்கள் பிரம்மோஸை உருவாக்கலை, அந்த P800 ஓனிக்ஸை பவர் பண்ணக்கூடிய அந்த கோரை நாங்கள் பேஸாக வச்சு அதுக்கு மேலே பிரம்மோஸ்ன்ற ஏவுகணையை உருவாக்கியிருக்கோன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இப்போ 2001 வருஷம் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம முதல் முறையாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப மிஸ்டர் அட்டுல் ரானே ஒரு விஷயத்தை நினைவு கூர்றாரு. அதாவது அந்த டெஸ்ட்டில் அவர் ஃபேஸ் பண்ண சில விஷயங்களை அப்படியே சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில். இது ரொம்பவே கூஸ் பம்ஸாக இருக்கும், கேட்டு பாருங்க. இந்த ஏவுகணையை அந்த டைமில் ஒரு வார்ஷிப்புக்கு எதிராக ஃபயர் பண்ணுறாங்க. அந்த வார்ஷிப் ஒரு டீகமிஷன் பண்ணப்பட்ட வார்ஷிப் INS அன்ரூத். இந்த கப்பலுக்கு எதிராக அந்த மிசைலை ஏவுனதுக்கு அப்புறமா இந்த கப்பலோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு பின்னாடியே ஒரு ஹெலிகாப்டரை அனுப்புகிறாங்க. இந்த ஹெலிகாப்டர் ஏவுகணையோட விசினிட்டியில் இருக்கக்கூடாது. ஸோ கப்பலை போய் இந்த ஏவுகணை தாக்கி 5 நிமிஷம் கழிச்சு தான் இந்த ஹெலிகாப்டர் அந்த டார்கெட் இருக்கிற லொக்கேஷனுக்கு போக முடியும். ஸோ கப்பலை போய் ஏவுகணை தாக்கிருச்சுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாக அந்த ஹெலிகாப்டர் அனுப்புகிறாங்க. ஹெலிகாப்டரும் சரியாக அந்த பகுதிக்கு 5 நிமிஷம் கழிச்சு போகுது. இப்போ அட்டுல் ரானே அவர்கள் இந்த ஹெலிகாப்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரே ஆர்வம், என்னதான்டா ஆச்சு, ஏன்னா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டில் என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஹெலிகாப்டர்கிட்ட கேட்குறப்ப டார்கெட் எங்கே, டார்கெட் டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் கிடைச்ச பதில் டார்கெட்டே அங்கே இல்லை அப்படின்றது தான். அவ்வளோ பெரிய அந்த இந்திய கடற்படையோட கப்பல் தாக்கப்பட்டு சரியாக 5 நிமிஷத்தில் அந்த பகுதியிலேருந்து காணாமல் போயிடுச்சு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கிரவுண்டில் இருந்த மார்க்கோஸ் கமாண்டோஸ் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் அனுப்பின ஏவுகணை இந்த கப்பலை 2ஆக பொளந்து 5 நிமிஷத்தில் தண்ணிக்குள்ளே கொண்டு போயிருச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏவுகணையோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த இந்திய கடற்படை உடனடியாக எங்களுக்கு இந்த ஏவுகணை வேணும்னு சொல்லி 2004 வருஷம் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட முதல் டீலை போடுறாங்க. இதுதான் பிரம்மோஸோட முதல் சேலும் கூட. அதுக்கடுத்து 2006 வருஷம் நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்த ஏவுகணைகளை வாங்குறாங்க. அப்புறம் லேட்டர் ஏர்ஃபோர்ஸ் வாங்குறாங்க.
இதில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இந்த ஏவுகணை மட்டும்தான் ஏர்ல இருந்தும் லான்ச் ஆகும், கிரவுண்ட்ல இருந்தும் லான்ச் ஆகும், கப்பல்ல இருந்தும் லான்ச் ஆகும், சம்மரின்ல இருந்தும் லான்ச் ஆகும். இவ்வளவு தூரம் வெர்சடைலான பிளாட்ஃபார்ம் யாருக்கிட்டையுமே கிடையாது. அடுத்து எம்டிசிஆர் ப்ரோக்ராமை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அட்டுல் ராணே அவர்கள் கொடுக்குறாரு. எம்டிசிஆர்னா என்ன நமக்கு தெரியும், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். இந்த ரெஜிம்குள்ளே இருக்கிறவங்க யாருமே பிற நாடுகளுக்கு 300 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே போகிற ஏவுகணைகளோட தொழில்நுட்பங்களை ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பிரம்மோஸை வந்து நம்ம கூட்டு தயாரிப்பாக உருவாக்குறோம். ரஷ்யன்ஸ் வந்து எம்டிசிஆரில் இருக்காங்க. ஸோ அவங்க லீகலாக நமக்கு 300 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டாத மாதிரி தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் அந்த டைமில் சரியாக 2010 நெருங்குறப்ப அமெரிக்கன்ஸுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இவங்க கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு இவங்க 1000 கிலோமீட்டருக்கு கூட பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்குவாங்க. 1000 கிலோமீட்டருக்குலாம் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கி இவங்க எம்டிசிஆரில் இல்லை அப்படின்னா அமெரிக்காவோட எதிரி நாடுகளுக்கு இந்த ஏவுகணை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மிசைல் ப்ரோக்ராமை பார்த்து பயந்து நம்மளை எம்டிசிஆரில் சேர்த்துருக்காங்க. அவ்வளவு தூரம் நம்மளோட மிசைல் டெக்னாலஜின்றது பீக்கில் இருந்திருக்கு அந்த டைமில். இதை தான் அட்டுல் ராணே அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அண்டர் வாட்டரில் இருந்தும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை ஏவி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஒரு சோதனை ஒன்று பண்ணி காட்டுறாங்க. 30 மீட்டர் தண்ணிக்கடியிலேருந்து இந்த ஏவுகணையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏவி காமிச்சாங்க. அந்த டெஸ்ட்டை அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சம்மரின் டெவலப்பர்ஸ், அதாவது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதை வந்து 30 மீட்டர் தண்ணிக்கடியிலேருந்து ஏவ முடியும்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த சம்மரினை உருவாக்கக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதை அண்டர்டேக் பண்ணி அவங்களோட சம்மரின்லேருந்து பிரம்மோஸை லான்ச் பண்ணுற மாதிரியான மெக்கானிசம்ஸை பொருத்தி அதையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த சம்மரின் லான்ச்சு பிரம்மோஸ் வேரியண்ட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப டெட்லியானது. ஏன்னா கப்பல்லேருந்து நீங்கள் ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறப்ப கப்பலை வந்து எதிரிகளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இதே இது ஒரு ஸ்டெல்த் சம்மரினை நம்ம கடலுக்கடியில் வச்சு அதுலேருந்து இந்த பிரம்மோஸை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா எதிரிக்கு சங்கு கன்ஃபார்ம்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பிரம்மோஸோட ஏர் லான்ச் வேரியன்ட் இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். தஞ்சாவூரில் இருக்கிற சுகாய் ஸ்குவாட்ரன்ஸில் இந்த ஏவுகணையை நம்ம இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளவு தூரம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை யாருமே உலகத்தில் இண்டெக்ட் பண்ணது கிடையாது. இதை ரஷ்யன்ஸே பாராட்டியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட நம்பகத்தன்மையை நம்ம எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படின்னா அதை நிறைய தடவை நம்ம சோதிச்சு பார்க்கணும். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். யூகே அவங்களோட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும் டெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிரம்மோஸோட ரிலையபிலிட்டியை உறுதி செய்கிறதுக்கு நம்ம எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை இந்த ஏவுகணைகள் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 34 தடவை சோதிச்சு பார்த்துருக்காங்க இத்தனை வருஷத்தில். இதில் எதுலேயுமே அந்த ஏவுகணை ஃபெயில் ஆனது கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஒன்று விமானத்திலேருந்து லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா தண்ணிக்கடியிலேருந்து லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா சர்ஃபேஸ்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்த ஏவுகணைகளை வாங்கினதுக்கப்புறமா அவங்க மட்டுமே ரேண்டமாக ஒரு லாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 106 தடவை சோதிச்சு பார்த்துருக்காங்க. இந்த 106 தடவையும் இந்த ஏவுகணை சரியாக வேலை செஞ்சுருக்கு, சரியாக போய் அதோட டார்கெட் அக்யூரேட்டாக அடிச்சிருக்கு. மொத்தம் 140 தடவை இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த 140 தடவையும் 0% ஃபெயிலியர் ரேட். இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மிசைல் ப்ரோக்ராமை யாருமே உருவாக்குனது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆப்வியஸாக இதுக்கெல்லாம் விதை போட்டது யார்? நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். சரி, இப்போ இவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏவுகணையை ஏன் ரஷ்யன்ஸ் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான காரணம். அதையுமே பிரம்மோஸோட சீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த டைமில் P800 ஓனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மை பிரம்மோஸோட அதே கோர்லேருந்து டெவலப் பண்ணதுனால பிரம்மோஸ் மேலே ரஷ்யாவுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்னு சொல்லி ஒன்று வருது இல்லையா, இந்த போரில் ரஷ்யன்ஸுக்கு இந்த ஹைடெக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே டிமாண்டிங்காக இருக்குது, அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் எதிராக அமெரிக்கன்ஸ் பொருளாதார தடை போடுவாங்க சப்போஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரி ரஷ்யன்ஸுக்கு ஆயுதம் கொடுத்துச்சு அப்படின்னா. அதனால தான் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்கன்ஸால் பொருளாதார தடை போடப்பட்டு ஒதுக்கி வச்சுருந்த அந்த நாடுகள் கிட்டே இருந்து ஆயுதங்களை வாங்குறாங்க. ஏன்னா இப்போ நார்த் கொரியாவை எடுத்துக்கோங்க, இல்லை தெஹ்ரானை எடுத்துக்கோங்க, அதாவது ஈரான் எடுத்துக்கோங்க, 2 பேர் மேலே இதுக்கு மேலே பொருளாதார தடை போட முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இவங்க வந்து ஃப்ரீயாக ஆயுதங்களை கொடுக்கலாம். ஆனால் இதே இது இந்தியா கிட்டே இருந்து அவங்க ஆயுதங்கள் வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது. காரணம், நம்ம மேலே சாங்ஷன்ஸ் வந்து விழுகும். ஸோ இந்த டைம் ரஷ்யன்ஸுக்கு இந்த ஆயுதங்கள் தேவைப்படுது. ஆனால் இந்த ஆயுதங்களை அவங்க வாங்கணும் அப்படின்னா அவங்க இந்த போரை முடிச்சாகணும், சாங்ஷன்ஸ்லேருந்து வெளியே வந்தாகணும். பட் அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி நடக்கிறப்ப
அவங்களோட ஸ்டாக் பையில் இம்மீடியட்டாக ரீப்ளனிஷ் பண்ணுறதுக்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்டர் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ரஷ்யன்ஸ் கிட்ட இல்லாத ஏவுகணையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரஷ்யன்ஸ் கிட்ட இல்லாத ஏவுகணைகளே கிடையாது. அவங்க ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அது இதுன்னு சொல்லி நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பிரம்மோஸோட 2 முக்கியமான வேரியண்ட் வந்து ரஷ்யன்ஸ் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், கிட்டத்தட்ட 800லேருந்து 900 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரஷ்யன்ஸோட கண்ணை உறுத்துது. இன்னொரு பக்கம் பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு பிரம்மோஸை சுகாய் விமானத்துலேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பிரம்மோஸ் என்ஜியை மட்டும் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை நம்ம 3 அல்லது 4 ஏவுகணைகள்னு சொல்லிட்டு சுகாயிலேருந்து லான்ச் பண்ண முடியும். தேஜஸ்லேருந்து மட்டுமே 2 ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியும். ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா போர் விமானங்களாலையும் இந்த பிரம்மோஸ் என்ஜியை லான்ச் பண்ண முடியும் அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த ஏவுகணை மேலே ஆர்வம் வரதானே செய்யும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸுக்கு ரஷ்யா கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட சீஃப் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அண்ட் பிரம்மோஸ் ஏவுகணையை ரஷ்யன்ஸ் மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரஷ்யன்ஸை தாண்டி மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த ஏவுகணை மேலே மிகப்பெரிய அளவு கண்ணு வச்சிருக்கு. அண்ட் பிலிப்பைன்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த ஏவுகணைகளை கொடுத்தாச்சு. இதன் மூலமாக சீனர்களை அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. வந்தனா ஒரே போடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. ஸோ நம்ம சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நாடுகளோட செக்யூரிட்டியை உறுதி செய்கிறதுக்கு நம்மளோட ஏவுகணைகளை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த ஏவுகணை. அண்ட் இந்த ஏவுகணையோட முக்கியமான டெவலப்பர்ஸான டிஆர்டிஓட அந்த டைம் ஹெட்டு நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அண்ட் அட்டுல் ராணே அவர்களும் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.